வெல்கம் டு மில்லியம் தமிழ் அகாடமி. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஓட்டு போட வாக்காளர்கள் எல்லாருமே தயாராக இருப்பீங்க. ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2027 நமக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படின்றது போச்சு. அதுக்கு பின்னால் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்குதான்றதை ஆன்லைன்லேயே நம்ம சரி பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஸ்லிப்பு நமக்கு இல்லை அப்படின்னாலும் ஓட்டு போட முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது பற்றின விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லை, நான் என்ன மாற்று ஆவணத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 2027 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஓட்டு போடணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்குதான்றதை நம்ம எப்படி சரி பார்க்குறது, அதுக்கு நிறைய ஆப்ஷன் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக voters.eci.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நம்மளுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குதா அப்படின்றத நம்ம சரி பார்க்கலாம். அதே மாதிரி ECI நெட் அப்படின்ற ஆப் நமக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலமாகவும் நம்மளுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குதா அப்படின்றத நம்ம சரி பார்க்கலாம். ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் மூலமாக நம்மளுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டவுன்லோட் எலக்ட்ரால் ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனு. ஸோ அது மூலமாகவும் நீங்கள் பார்க்கலாம். அல்லது சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனையும் பயன்படுத்தி நம்மளுடைய பெயரை நம்முடைய வாக்காளர் பட்டியலில் இருக்குதான்றதை சரி பார்த்துடலாம். உதாரணமாக டவுன்லோட் எலக்ட்ரால் ரோல், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கொடுத்துடலாம். தமிழ்நாடு கொடுத்துட்டு இயர் ஆஃப் ரிவிஷன் 2026 SIR ஃபைனல் ரோல் ரிவிஷன் 2. ஸோ SIR ஃபைனல் ரோலில் ரிவிஷன் 2 ஏன் முக்கியமானது அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு SIR ஃபைனல் ரோல் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃபைனல் ரோல் கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்னுடைய பெயர் விடுபட்டிருக்குன்னு சொல்லி மீண்டும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிறதுக்கான டைம் கொடுத்து அதை பரிசீலனை பண்ணி அதற்கு பின்னால் நமக்கு SIR ஃபைனல் ரோல் 2 கொடுத்துருக்காங்க, ரிவிஷன் 2. ஸோ அந்த ரிவிஷன் 2 தான் நமக்கு இறுதிப்பட்டியல். ஸோ ரிவிஷன் 2ல் நம்மளுடைய பெயர் இருக்குதா அப்படின்றத சரி பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாவட்டமோ, நீங்கள் எந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, அதில் உங்கள் மாவட்டத்தில் எந்த சட்டமன்ற தொகுதியை நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஓகே, லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழே கொடுத்துடலாம். தமிழில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பார்ட்டு தனித்தனியாக வந்துடும். உங்களுக்கு உதாரணமாக எந்த பார்ட்டில் உங்களுடைய நீங்கள் குடியிருக்கிற பகுதி எந்த பார்ட்டில் வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த 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 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ரோலையும் நம்ம டவுன்லோட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த பார்ட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த பார்ட்டுக்கு உண்டான அந்த ரோலை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தேவையானதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் PDF கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பகுதிக்கான அந்த வாக்காளர் பட்டியல் டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் எந்த பாகத்துக்கு டவுன்லோட் பண்ணீங்களோ அதில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய பெயர், அவங்களுடைய தகவல் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய வாக்காளருடைய பெயர், தந்தை பெயர், வீட்டு எண், வயது, பாலினம், ஸோ இந்த தகவல் எல்லாமே இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களுடைய பெயர் உங்களுடைய அந்த பாகத்தில் உங்களுடைய பெயர், உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் இருக்குதா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது சிரமங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட், அதாவது voters.eci.gov.in அந்த வெப்சைட்லேயே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் யுவர் நேம் இன் த ஓட்டர் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உதாரணமாக சர்ச் பை எபிக்கு, டீட்டெயில்ஸு, சர்ச் பை மொபைல் நம்பர். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் வசதியாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உதாரணம் நம்ம சர்ச் பை எபிக் பார்க்கலாம். அதில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் லாங்குவேஜ் கொடுத்துருங்க. ஸோ செலக்ட் லாங்குவேஜ் கொடுத்துட்டு அதில் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய ஸ்டேட்டு. ஸோ நம்ம எபிக் நம்பர் கொடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கேப்சா, என்டர் கேப்சா. ஸோ இந்த கேப்சா நீங்கள் அப்படியே ஆஸ் இட் இஸ் என்ன இருக்குதோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் அதாவது உங்களுடைய வாக்காளர் விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும்.
ஸோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இதில் முதல் பெயர், அதாவது வாக்காளருடைய பெயர், அவருடைய தந்தை பெயர், வயது, பாலினம், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், மாநிலம், நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி, வாக்குச்சாவடி, போலிங் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஓட்டு போட போகிறீங்க அந்த தகவல், பகுதி எண், பகுதி பெயர், பார்ட் நம்பரு, பார்ட் நேமு, பகுதி வரிசை எண், தேர்தல் தேதி. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுடைய அந்த வாக்காளர் தகவல் வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ வந்து இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டில் போங்க, அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த உங்களுடைய கேப்சா எல்லாமே ஃபில்லப் பண்ணி ஸ்டேட்டு, லாங்குவேஜு, அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் வரும். அதில் போய்ட்டு வியூ இன்ஃபர்மேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் வந்து முழுமையாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ உங்களுடைய அந்த எபிக் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி உங்களுடைய ஓட்டு வந்து கரெக்டாக எந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்குதுன்றது வரைக்கும் நீங்கள் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு வாக்காளருக்கு வந்து அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது, ஆனால் அவருக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா ஓட்டு போட முடியுமா? இந்த கேள்வியும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஓட்டு போடலாம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா மாற்று ஆவணங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், எதை பயன்படுத்தி நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு பட்டியல் வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. 12 ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக வந்துட்டு ஆதார் அட்டை பயன்படுத்தி நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு இன்றைக்கி வந்து 99% பேர்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்திய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஓட்டு போடலாம். அதுபோக உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் அதை வச்சும் நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக உங்களுடைய பேன் கார்டு. ஸோ எதுக்காக இந்த முக்கியமான ஆவணங்களை சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரியான ஆவணங்கள் கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டேயுமே இன்றைக்கி வந்து இருக்குது. இது போக உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம், பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதற்கான பாஸ்புக்கு, ஃபோட்டோ ஒட்டி இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கணக்கு புத்தகம், அதில் உங்களுக்கு ஃபோட்டோ ஒட்டி பாஸ்புக் இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்தியும் நீங்கள் ஓட்டு போடலாம். இது போக உங்களுக்கு பல்வேறு விதமான ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 ஆவணங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியது. ஆதார் அட்டை, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஓட்டுநர் உரிமம். ஸோ இந்த 4 ஆவணங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இருக்கும். இதுபோக உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி ஓட்டு போடலாம். ஓய்வூதிய ஆவணம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி ஓட்டு போடலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமாக வந்து ஆதாரு, பேனு, ஓட்டுநர் உரிமம், அதுபோக வந்து உங்களுக்கு வங்கி கணக்கு புத்தகம், இது வந்து பெரும்பாலும் எல்லார்ட்டையும் இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா இந்த ஆவணங்களில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு போட முடியும். ஸோ 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஓட்டு போட வாக்காளர்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோட காத்திருப்பீங்க. ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை மட்டுமல்ல, நம்மளுடைய கடமையும் கூட. ஸோ ஒவ்வொரு வாக்காளரும் ஓட்டு போடுறது மூலமாக உங்களுடைய ஜனநாயக கடமையை செய்யுங்க. 100% ஓட்டுப்பதிவு நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் தேர்தல் ஆணையம் முயற்சி செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் 60, 70, 80 இப்படி வந்து பல்வேறு விதமான அளவுகளில் ஓட்டுப்பதிவு ஆகுது. ஸோ இந்த வருடம் அதிகப்படியான ஓட்டுப்பதிவு ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.